Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு நெய் இல்லாம மைசூர் பா பண்ண போறோங்க. நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் வச்சு தான் பண்ண போறோம். ஒரு ஸ்பூன் நெய் கூட தேவையில்லைங்க. ரொம்பவே சூப்பரா பண்ணக்கூடிய இந்த ஈஸியான மைசூர் பா ரெசிபி எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். எல்லார்கிட்டையும் மெஷர்மெண்ட் கப் இருக்காது. அதனால பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி டம்ளரில் அளவு சொல்கிறேங்க. நீங்கள் இதை டம்ளராகவோ இல்லைனா வேறு ஏதோ ஒரு பாத்திரமாவோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த கடலை மாவை லைட்டாக சூடேறுற வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. கடலை மாவுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும், அந்த ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வரும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கட்டியோடு இருக்குது. ஸோ ஒன்றும் பரவாயில்ல, நம்ம இது லைட்டாக உடச்சி விட்டு இது வந்து நீட்டாக வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக இப்போ வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சளிச்சு எடுத்தோம்னா தான் நமக்கு மாவு வந்து கரைக்கும் போது கட்டி எதுவும் படாமல் நல்லா வரும். ஸோ இப்போ வந்து நான் இது ஒரு சல்லடையில் மாற்றி நான் இதை வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கட்டி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா கட்டி உடஞ்சிரும். இல்லைனா கையில் கூட நீங்கள் அமுத்தி விட்டு இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டோம்னா நமக்கு வந்து கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த பவுலில் வந்து இதை மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சு. அடுத்து வந்து இதில் நம்ம ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்க்கணும். ஸோ நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு ஆயில் சேர்க்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் பாவோட பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். 1 டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துருங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சணுங்க. 1 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் சர்க்கரையும் 1/4 டம்ளர் தண்ணியும் ஊற்றி 1 கம்பி பதம் அளவுக்கு காய்ச்சிக்கணும். இதெல்லாம் காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் காமிக்கல. இது மாதிரி 1 கம்பி பதம் பாகு வந்து வந்த பின்னாடி இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாங்க. ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, மீடியம் ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மைசூர் பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ரெடியான பின்னாடி இதில் நெய் விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் ஆயில் வந்து சேர்த்து இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நெய்யும் இந்த ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஆயிலே கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும், நம்ம எடுத்து விட்டோம்னா எடுத்து விட வரணும். ஸோ இந்த பதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட மைசூர் பா பார்த்திங்கன்னா பேட்டர் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெடியான பின்னாடி நம்ம வந்து இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேட்டில் நெய் வந்து தடவிக்கோங்க. அப்படி இல்லைனா நெய் தடவி பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அப்போ வந்து டீமோல்ட் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம மைசூர் பாவோட அந்த பேட்டரை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இதை நல்லா தட்டுங்க. இடையில எதுவும் பபிள்ஸ் எதுவும் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தட்டி எடுத்தீங்க அப்படின்னா பபிள்ஸ் பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். பபிள்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுக்கும்போது அந்த இடையில கேப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆறின பின்னாடி நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட மைசூர் பா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிருங்க. ஸோ நான் அதிலேருந்து எடுத்து கட் பண்ணுற வீடியோ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன், வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்த பின்னாடி இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஸோ வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த மைசூர் பா. ஒரு சொட்டு நெய் கூட தேவையில்லைங்க, எண்ணெயிலே பார்த்திங்கன்னா பண்ணி எடுத்துடலாம். டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும்லாம் யோசிக்காதீங்க, ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ இது ஈஸியான மைசூர் பா ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.